குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா மறைவுக்கு பின் அதிமுக உடைந்தது. அதைத் தொடர்ந்து அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி தலைமையை ஏற்க மறுத்து தினகரன் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் எனும் பெயரில் புதிய கட்சி துவங்கினார். கடந்த 2021 சட்டசபை தேர்தலில் தினகரன் தலைமையிலான அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் எஸ்டிபிஐ உள்ளிட்ட கட்சிகளுடன் கூட்டணி அமைத்து அதிமுக மற்றும் திமுகவிற்கு மாற்றாக தனித்து போட்டியிட்டது. அமமுக சொந்த சின்னமான குக்கர் சின்னத்தில் களம் கண்டது. அந்த தேர்தலில் தொகுதி வாரியாக 35,000 முதல் 40,000 ஓட்டுகள் வரை அமமுக அள்ளியது. இதனால் அதிமுக வேட்பாளர்கள் நின்ற தொகுதிகளில் அமமுக வேட்பாளர்கள் போட்டியிட்டு ஓட்டுகளை பிரித்து அதிமுக தோல்விக்கு வித்திட்டனர். உதாரணமாக கடந்த 2021 சட்டசபை தேர்தலில் உத்திரமேரூர் தொகுதி அமமுக வேட்பாளர் ரஞ்சித்குமார் 7,211 ஓட்டுகள் பெற்றார். அதிமுக வேட்பாளர் சோமசுந்தரம் 91,805 ஓட்டுகள் பெற்றார். திமுக வேட்பாளர் சுந்தர் 93,427 ஓட்டுகள் பெற்று 1,622 ஓட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். இங்கு அமமுகவை கூட்டணியில் சேர்த்திருந்தால் 5,589 ஓட்டுகள் வித்தியாசத்தில் அதிமுக வேட்பாளர் சோமசுந்தரம் வெற்றி பெற்றிருப்பார். குறிப்பாக தென் மாவட்டங்களில் அதிமுக அமமுக கட்சிகள் ஒரே தொகுதியில் எதிரும் புதிருமாக போட்டியிட்டதால் வெற்றி வாய்ப்பு கண்முன்னே பறிபோனது. இந்த தேர்தலில் என்டிஏ கூட்டணியில் அமமுக அதிமுக இணைந்து களம் கண்டது. எனினும் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கவில்லை. இதற்கு காரணம் சசிகலா புதிதாக துவங்கிய அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம்தான் என பேச்சு எழுந்துள்ளது. இக்கட்சி சார்பில் போட்டியிட்ட வேட்பாளர்கள் அதிமுக ஓட்டுகளை தட்டி பறித்துள்ளது வெட்ட வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. உதாரணமாக மதுரை மேலூர் தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் விஸ்வநாதன் 59,013 ஓட்டுகள் பெற்று 1,058 ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். தவேக வேட்பாளர் மதுரை வீரன் 57,361 ஓட்டு பெற்று 2ஆம் இடம் பிடித்தார். அதிமுக வேட்பாளர் எம்எல்ஏ பெரிய புள்ளான் செல்வம் 56,744 ஓட்டுகள் பெற்று 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டார். சசிகலா கட்சி வேட்பாளர் சோனியா காந்தி 3,500 ஓட்டுகள் பெற்றார். இந்த ஓட்டுகள் அதிமுகவுக்கு சென்றிருந்தால் 1,231 ஓட்டு வித்தியாசத்தில் பெரிய புள்ளான் செல்வம் வெற்றி பெற்றிருப்பார். அதேபோல் மதுரை திருமங்கலம் தொகுதி அதிமுக வேட்பாளர் சட்டசபை எதிர்க்கட்சி துணைத் தலைவர் முன்னாள் அமைச்சர் உதயகுமார் வெற்றி வாய்ப்பை சசிகலா கட்சி வேட்பாளர் தட்டி பறித்துள்ளார். திருமங்கலம் தொகுதி திமுக வேட்பாளர் சேடப்பட்டி மணிமாறன் 52,244 ஓட்டுகள் பெற்று முன்னணியில் உள்ளார். தவேக வேட்பாளர் சதீஷ்குமார் 41,480 ஓட்டுகள் பெற்று 2ஆம் இடத்தில் உள்ளார். முன்னாள் அமைச்சர் அதிமுக உதயகுமார் 40,568 ஓட்டுகள் பெற்று 3ஆம் இடம் வகிக்கிறார். இந்த தொகுதியில் சசிகலா கட்சி வேட்பாளர் ஜீவிதா நாச்சியாருக்கு 2,236 ஓட்டுகள் கிடைத்தது. இந்த ஓட்டுகள் அதிமுகவிற்கு கிடைத்திருந்தால் உதயகுமார் வெற்றிக்கு உதவியிருக்கும் என அதிமுக வட்டாரத்தில் பரபரப்பாக பேசப்படுகிறது. கடந்த 2021ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தலில் அதிமுக வெற்றியை தினகரனின் அமமுக தட்டி பறித்தது. 2026ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தலில் சசிகலாவின் அஇஅதிமுக கட்சி அதிமுக வெற்றியை தட்டி பறித்துவிட்டதாக அரசியல்வாதிகள் கருதுகின்றனர்.